Hi friends, welcome to Ranjana Sweet Home. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் பார்க்குறவங்களுக்கு தெரியாது, நாங்கள் இதுக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவில் இருந்தோம். இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தாச்சு. ஆப்பிரிக்காவில் இருக்கும்போது ஆப்பிரிக்காவை பற்றின நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ சாட்டர்டே மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் எடுத்த சாட்டர்டே விலாக் தான். சாட்டர்டே காலையில் 6:30 இருக்கும். நானும் அத்தையும் கிளம்பி ஃபிஷ் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம். இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸில் இதே மாதிரி இந்த கடைக்கு போய் மீன் வாங்கியிருந்தோன்னு காட்டியிருந்தேன். நிறைய பேர் அருப்புக்கோட்டையில் இருக்கிறவங்க இது எந்த கடை எங்கே இருக்குன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக சொல்கிறேன், கருவாடுப்பேட்டைக்கு உள்ளே இருக்கிற மீன் கடை தான் இது. நிறைய மீன்கள் இருக்குது இங்கே. சாட்டர்டே நாங்கள் போயிருக்கும் போதும் பாறை மீன் நிறைய இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ரொம்பவே ரேட்டுமே பார்த்தீங்கன்னா கிலோ 160 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ பாறை ஃபிஷ் தான் வாங்கியிருந்தோம், அதாவது முட்டை பாறைன்னு சொல்லுவாங்க அதை. நீங்கள் அந்த ஃபிஷ்ஷை எப்படி சொல்வீங்கன்னு கொஞ்சம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய ஊர்களில் வந்து வித்தியாசமான பேர்கள்லாம் சொல்லுவாங்க. இந்த கடை தான் அது. எதிர்த்தாப்புல கடை இருக்கும், ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி கட் பண்ணி கொடுக்குறாங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பாறை மீன் நான் கேள்விப்பட்டிருக்கேன், முட்டைப்பாறை மஞ்சப்பாறைலாம் சொல்லுவாங்க. ஆனால் இது வரைக்கும் நான் அது சாப்பிட்டதே இல்லை, எப்படி இருக்கும்னு தெரியலை. அத்தை வந்து சொன்னாங்க இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு அக்காவும் வாங்க வந்திருந்தாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாறை மீனாக தான் வாங்கிட்டு போனாங்க அன்றைக்கி. ரேட்டுமே ரொம்ப சீப்பாக இருந்தனால அந்த அக்கா சொன்னாங்க இதில் முள்ளே இருக்காது பாப்பா, நான் தைரியமாக வாங்குங்க, குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பிட கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் சரி முள்ளே இல்லாமல் இருந்தால் தான் குட்டீஸ்க்கும் சாப்பிட ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தாச்சு. சாட்டர்டே பார்த்தீங்கன்னா நாத்தனார் பசங்க எல்லாருமே வரதா சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் சேர்த்து வேணுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா நிறையாவே தான் எடுத்திருந்தோம். நாங்கள் வந்ததும் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போவுமே மீன் கழுவும் போது உப்பு போட்டு நல்லா அலசி எடுத்தோம்னா நல்லா க்ளீன் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு 1 டைம் வந்து உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணி எடுத்தால் மீன் வந்து சூப்பராக க்ளீன் ஆகிடும். மீன் மட்டனு சிக்கன் இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வந்து நம்ம சிங்கிலே ஊற்றுனா நல்லா இருக்காது, அது ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். அதனால் அந்த தண்ணியை வந்து வெளியே போய் சாக்கடையில் ஊற்றிட்டு வரதுக்காக போகிறேன். எப்பவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊளி தான் நிறைய வாங்குவோம். பாறை மீன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கோம். நான் வந்து நினச்சி கூட பார்க்கல மீன் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக, பாறை மீன் சொல்கிறதுக்கு ஏற்றாப்புல ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படி இருந்தது. அத்தனை தடவை வாஷ் பண்ணியுமே அப்படியே இருந்தது. ஊழியெல்லாம் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம்னா ஒரு மாதிரி சொலன்னு ஆயிரும். அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பம். அத்தை தான் மாவு பிசைஞ்சு புழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போல்லாம் இடியாப்பம் புளிகிறதுக்கு அந்த ஓலைத்தட்டு சில்வர் தட்டு எல்லாமே வந்துருச்சு. ஆனால் எங்கள் வீட்டில் இட்லி பாத்திரத்தில் தான் இந்த மாதிரி தான் நாங்கள் புளிவோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இடியாப்பம் அச்சும் பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக சூப்பராக வரும். இது ஒரு பக்கம் இடியாப்பத்தை வேக வச்சுட்டு மீன் குழம்புக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மீன் குழம்புக்கு வந்து அரைச்சி ஊற்றி செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 சின்ன வெங்காயம், 2 தக்காளி எடுத்திருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா சீரகம் ஒரு 2 ஸ்பூன் அளவு, அதே மாதிரி சோம்பு ஒரு 2 ஸ்பூன், அப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு. காரத்துக்கு உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா மல்லி வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து முழு மல்லி, அதாவது வர மல்லி இருக்கும் பார்த்தீங்களா, அதுவும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து மல்லி பொடியாக தான் சேர்க்க போகிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி. கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன். கலருக்காக பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன், நல்ல பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். நார்மல் சில்லி பவுடர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலாவும் சேர்த்துக்கிட்டேன். இதையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பச்சையாகவும் இந்த மாதிரி அரைச்சும் செய்யலாம், இல்லை நம்ம கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணியும் அரைச்சி செய்யலாம். அதுவுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி தேங்காய் சேர்க்குறவங்க இந்த ஸ்டேஜ்லேயே தேங்காவும் கொஞ்சோண்டு சேர்த்து மொத்தமாகவே அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் பால் எடுத்து ஊற்ற போகிறேன். இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் எடுப்போம் இல்லையா, அப்போவே கொஞ்சம் அத்தையை எடுத்து வைக்க சொல்லிட்டேன். ஸோ அந்த பாலையே ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் தேங்காய் சேர்க்கலை. நம்ம வர மல்லியெல்லாம் சேர்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மசாலாவை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிடணும். தரியாக இருந்தால் அது ஒரு மாதிரி ஆகிடும் குழம்பு. அதனால் எப்போவுமே ஃபைனாக அரைச்சிக்கோங்க, நல்லா பேஸ்ட் மாதிரி. இடியாப்பம் வந்து ஒரு செட்டு ரெடி ஆகிடுச்சு. அடுத்த செட்டை வச்சுட்டு இதை வந்து ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிறேன். ஆப்பிரிக்காவில் இருக்கும் போதெல்லாம் இடியாப்பம் பண்ணதில்லை, ஏன்னா அரிசி மாவெல்லாம் இங்கே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்போவா தான் கிடைக்கும். இந்த வடை சுடுறதுக்கு மற்ற இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்குவேன். இடியாப்பம் பண்ணதே இல்லை நான். அதனால் குட்டீஸ் வந்து இங்கே வந்து தான் இடியாப்பம் சாப்பிட்டு பழகியிருக்காங்க. ஆராதனாக்கு இடியாப்பம் ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போ நம்ம மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி வந்து மண் சட்டியில் தான் வைக்க போகிறேன். மீன் குழம்புக்கு கொஞ்சம் தாராளமாகவே நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா
கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஏன்னா மீன் குழம்புல, சாம்பாரில், புளிக்குழம்புலலாம் முழுசாக வெங்காயம் இருக்கும்போது அதை வச்சு சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கும் அத்தைக்கும் அந்த வெங்காயம் சாப்பிட்றதுக்கே ரொம்ப பிடிக்கும். அதனால் நிறைய வெங்காயம் போட்டிருக்கேன் இன்றைக்கி. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி அரைக்கும் போதே 2 தக்காளி சேர்த்து அரைச்சாச்சு. சேர்த்த தக்காளியும் நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. மிக்ஸி ஜாரை மட்டும் கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மசாலா வந்து நல்லா வேகணும். ஏன்னா நம்ம எல்லாமே பச்சையாக போட்டு அரைச்சிருக்கனால நல்லா வெந்து அந்த பச்சை வாசம்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நல்லா வேக வச்சதுக்கப்புறமா நம்ம குழம்பு வந்து எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊற்றிக்கலாம். நான் இப்போ வந்து கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சிடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அந்த பச்சை வாசம்லாம் போயிட்டு. மீன் குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து புளியை வந்து ஊற வச்சுக்கோங்க. 2 பெரிய நெல்லிக்காய் இருக்கும் இல்லையா, அந்த சைஸுக்கு நல்லா புளியை வந்து ஃபஸ்ட்டே ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு அந்த சாறு எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. மசாலாலேருந்து பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு. நான் வந்து புளியுமே இப்போ கரைக்க போகிறேன். மீன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே புளி கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி காரமும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். இப்போ வந்து புளியை கரைச்சி அந்த கரைசலை சேர்த்துக்கிறேன். மீன் குழம்பை வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க வைக்கும்போது. ஏன்னா ஆற அது வந்து நல்லா கெட்டியாகும். அதனால் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா இதை வந்து கொதிக்க வைக்க போகிறேன். மீன் குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு இப்போ நான் இதை மூடி வைக்க போகிறேன். மூடி வச்சு நல்லா சிம்மில் வச்சு எதுவுமே நல்லா கொதித்து வரணும். அந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுலேயுமே நீங்கள் இப்போ மாங்காய் சீசன் வந்துடுச்சு, மாங்காய் போடலாம், முருங்கைக்காய் போடலாம். அதெல்லாம் போட்டு செய்யும்போது மீன் குழம்பு இன்னுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். குழம்பு பாருங்கள் இப்போ சூப்பராக கொதிச்சிடுச்சு. இதுவுமே கொஞ்சம் நேரம் எண்ணெய் பிரிகிற வரைக்கும் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் எண்ணெய் பிரிய விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு நிறைய ஸ்டைலில் வைப்பாங்க. அதில் இது ஒரு ஸ்டைலு. நீங்கள் மசாலா வந்து வறுத்து அரைச்சி போடுறீங்க அப்படின்னா அது கூடவே நீங்கள் தேங்காயை துருவி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி போடும்போது அதுவுமே இன்னொரு வாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும். தேங்காய் பால் ஊற்றிட்டு மறுபடியுமே சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிடுங்க. தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா தான் மீன் போடணும். இப்போ பாருங்கள், குழம்பு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மீனெல்லாம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். சின்ன சின்ன மீன், அதாவது மத்தி மீன், நெத்திலி மீன்லாம் போடுறீங்கன்னா போட்ட உடனே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா மண் சட்டிங்கிறனால சூடு நல்லாவே இருக்கும். நம்ம அப்படியே மூடி வச்சிட்டோம்னாலே மீன் வந்து வெந்துடும். இது நம்ம கொஞ்சம் பெரிய மீனாக இருக்கனால போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணால் போதும். மீன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு முக்கியமான ஸ்டேஜ்னே நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நல்லா போட்டு அதை கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா மீன் எல்லாம் உடஞ்சிரும். அதே மாதிரி சின்ன மீன்லாம் போடும்போது ரொம்ப நேரம் வேக விட்டோம்னா அப்படியே தொக்கு மாதிரி ஆகிடும், குழம்பு எல்லாமே உடஞ்சிரும். அதனால் பார்த்து அந்த டக்குன்னு நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மீன் வந்து நல்லா ஒயிட் கலரில் வந்துடுச்சுனாலே வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஓப்பனில் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டாலே குழம்பு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த குழம்பு பாருங்கள், ஓரளவுக்கு இப்போ தண்ணியாக தான் இருக்குது. ஆனால் நம்ம ஆற பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாயிடும். கடைசியாக நான் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை மட்டும் போட்டிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மத்தியானம் சாப்பிடும்போது செம்மையாக இருந்துச்சு. மீன் குழம்புல மீன் ஊற தான் அதோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். அதனால் காலையிலேயே சீக்கிரமே மீன் குழம்பு வச்சுட்டேன். மத்தியானம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காக குழம்பு வச்சுட்டு இப்போ தான் மீன் ஃப்ரைக்காக நான் வந்து மசாலா பெரட்ட போகிறேன். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சிக்மார்க் மசாலா தான் எடுத்திருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலேயே சொல்லியிருக்கேன், இந்த சிக்மார்க் மசாலா சிக்கன் 65க்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும், ஃபிஷ்ஷு ஃப்ரைக்குமே சூப்பராக இருக்கும். இந்த மசாலா பொடி கூட தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக எலுமிச்சம்பழ சாறு, கூட கொஞ்சம் எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கிட்டால் போதும். உப்பு கூட மசாலாலேயே இருக்கும். ஸோ அதை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மீன் எல்லாம் வந்து நம்ம நல்லா கோட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரை பண்ணும்போது சூப்பராக இருக்கும். முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா வத்தல், இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து நல்லா மையாக அரைப்பாங்க அம்மாலாம் இருக்கும்போது. அந்த மசாலா அரைச்சிட்டாலே கையெல்லாம் பயங்கரமாக எரியும் அப்படி சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா நம்ம மல்லிப்பொடி, வத்தல் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எலுமிச்சம்பழ சாறு, ஆயில், உப்பு இதெல்லாம் மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த ஃபிஷ்ஷு வந்து நல்லா கல் மாதிரி இருந்தனால இந்த மாதிரி மொத்தமாக போட்டு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். அப்படி மிக்ஸ் பண்ணாலுமே உடையவே இல்லை ஒன்று கூட. மற்ற மீன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பீஸாக தனித்தனியாக கோட் பண்ணி வச்சா தான் நல்லாயிருக்கும்.
மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தான் காலையில் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறமா குட்டீஸை சாப்பிட வச்சுட்டு நானுமே சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் கசின்ஸு குட்டி பசங்க எல்லாருமே வந்தாச்சு. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சில வேலைகள்லாம் இருந்தது, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். மத்தியானமும் பார்த்திங்கன்னா வெளியே ஒரு சின்ன வேலையாக நான் வெளியே போயிட்டேன். அத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் எல்லாமே பொரிச்சு வச்சாங்க. சின்ன வயசில் பார்த்திங்கன்னா அம்மா ஃபிஷ் எல்லாம் ஃப்ரை பண்ண அப்படியே காலியாகிட்டே இருக்கும். இப்போவும் நம்ம ஃப்ரை பண்ணால் குட்டீஸ் அப்படி தான் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அத்தை ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்க. நானும் என் நாத்தனாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். குட்டீஸ் எல்லாருமே வெளியே போய் விளையாட போயிட்டாங்க. நான் இந்த வேலையெல்லாம் முடிக்கும் போதே காலையில் 9:30 ஆகிடுச்சு. பாட்டி வந்து சாப்பிட உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இடியாப்பம் தேங்காய் பால். இது மத்தியானம் நாங்கள் எல்லோரும் குட்டீஸோடு உட்காந்து லஞ்சு சாப்பிட்டுட்ருக்கோம். குட்டீஸ் எல்லாேருக்கும் முள் இல்லாமல் ஃபிஷ் எல்லாம் பிரித்து கொடுத்துட்டு ஃபிஷ் குழம்பு ஊட்டி விட்டுட்ருக்கோம். எல்லோரும் சேர்ந்து உட்காந்து இந்த மாதிரி சாப்பிடும்போது எப்போவுமே ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதுவும் குட்டீஸ் வந்து ரொம்ப விருப்பமாக சாப்பிட்றாங்க அப்படின்னா அதை விட நமக்கு வேறு சந்தோஷமே இருக்காது. என் நாத்தனாரும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து வந்திருக்காங்க இன்றைக்கி. ஸோ அவங்களுக்காக ஃபிஷ்ஷு தான் வாங்கி சமைச்சு எல்லாருமே ஜாலியாக சூப்பராக சாப்பிட்டோம், என்ஜாய் பண்ணோம். ஈவினிங் பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கு கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்க வேண்டியிருந்தது, அதுக்காக ஷாப்புக்கு போயிருந்தோம். ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ இதோடு முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். எல்லாருக்கும் பாய் பாய். தேங்க்யூ.